ஹே ஆமி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம ஜிமினோட ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் ரூடு மாமா தான் பார்க்க போகிறோம். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் உங்ககிட்ட அவன் பேசிகிட்டு இருந்ததை பார்த்து இங்கே ஜிமினுக்கோ காதல் மூக்கில் போக வர அப்படி நடக்குது இங்கே அப்படின்னு வந்து நின்றுப்பான். அவனை பார்த்த பீதியில் நீங்கள் ஒரு பக்கம் பயப்பட, இப்போ அவனும் அப்படியே ஸ்லோ மோஷனில் திரும்பி ஜிமின் சார் ஒன்றும் இல்லை, நான் பேபி டால் கிட்ட சாரி ஹீரா கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு அவன் சொல்ல, இங்கே ஜிமினுக்கோ எதை கொண்டு இவன் அடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு முறப்பை பார்த்துட்டு, பேபி டாலாம்ல, சி இஸ் நாட் யுவர் பேபி டால், சி இஸ் மை டால் அப்படின்னு ஜிமின் கொஞ்சம் முணுமுணுப்பாக சொல்ல, அவன் காதில் விழுகலை. வாட் கம்மக்கை வாட் டிட் யூ சே அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி ஜிமின் கிட்ட கேட்க, அவனோ அது வந்து ஹீரோ வந்து என்னோட போ அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறதுக்குள்ள அங்கே மினி வந்துடுறா. என்ன இங்கே நல்லா சிரித்து பேசிகிட்டு இருக்கீங்க போல, தானே வந்துட்டு அப்படிங்கிற மாதிரி ஜிமின் பார்க்க, இப்போது அப்படியே உங்களை பார்த்தா மினி உன்னை ஆன்ட்டி தேடிட்டுருக்காங்க அப்படிங்கிற சொல்ல, ஓ அப்படின்ட்டு எப்பா விட்டா போதும் அப்படின்னு நீங்கள் ஜிமின் முறைக்கிற மாதிரி போதும் அவங்களுக்கு தெரியுது, நீ ஏண்டி அவங்ககிட்ட தனியாக பேசுகிறாங்கிற மாதிரி இருக்குது அந்த பார்வை, நீங்கள் பயந்து போய் விட்டா போதும் அப்படின்ட்டு இந்த போகிறேன் அப்படின்ட்டு அங்கே எஸ்கேப் ஆகிடுறீங்க. இங்கே ஜிமினோ அவனை அப்படியே முறைச்சிட்டு அவன் அந்த பக்கத்தில் நகர, வேற ஏன் நம்மளை இப்படி பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு, இப்போது அப்படியே மினி மட்டும் அவனையே உத்து பார்த்துட்டுருக்க, எதுக்கு நம்மளை இப்படி பார்க்குறா அப்படிங்கிற மாதிரி அவனோ ஏ கேர்ள் அப்படிங்க மினி அப்படியே என்ன காரியம் பண்ண பார்த்தா எப்படி வந்து நிற்கிறான் பாரு, இப்படி ஒரு பேரண்ட்ஸ்க்கு இப்படி ஒரு பையன், சி இவனெல்லாம் பார்த்தாலே கடுப்பாகுது. ஆனால் என்ன பண்ணுறது, இப்போதைக்கு இருக்கிற பிரச்சனை நம்ம வாய் திறந்தால் நமக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். அதுவும் ஜெமின் வேறு இந்த ப்ராஜெக்டில் ரொம்ப இதாக இருக்கான், அதனால் நம்ம கொஞ்சம் அடக்கி வாசிப்போம், இவனுக்கு ஒரு நாளைக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி மினி அப்படின்னு நினச்சிட்டு, என்ன அப்படிங்கிற மாதிரி அவனை பார்க்க, அது ஐம் சாரி அப்படிங்கிறான். டே என்ன காரியம் பண்ண பார்த்த, சிம்பிளாக ஐம் சாரின்னு ஒரு வார்த்தையில் முடிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி அப்படியே முறைச்சிட்ருக்க. அப்படியே மினியை பார்த்துட்டு, என்ன சாரி சொல்லியாச்சு அவ்வளோதான் நான் அப்படிங்கிற மாதிரி போக, நீ பண்ண காரியம் ஒன்றும் சின்னது இல்லையே, சிம்பிளாக ஒரு சாரி சொல்லி முடிச்சுக்கிட்டேன் அப்படியே மினி கேட்க, வாட் அதுக்கு உன் காலில் சாஸ்ட்ராங்கமாக விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு எதிர்பார்க்குறியா? சாரி கேட்டதே பெரிய விஷயம், அதுவும் என் பேபி டால்காக்க அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சேன், வெளியில் சொல்லலை. நான் வரேன், உன்னால் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினச்சேன், நீயே வாய் திறக்காத வரையும் சந்தோஷம் தான் அப்படிங்கிற மாதிரி அவன் நினச்சிட்டு அவன் நகரா, இவ்வளோ உனக்கு இருக்கட ஒரு நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி மினி மனசுக்குள்ளே நினச்சிட்ருக்கா. எங்கே அந்த அம்மாவும் உங்களை விடாமல் கையை பிடிச்சிட்டு உங்ககிட்ட அப்படி பேசிகிட்ருக்கு, உங்களுக்கும் என்ன விட்டால் கையோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க போல அப்படின்னு நீங்கள் ஒரு பக்கம் மனசுக்குள்ளே நினச்சாலும் அவங்ககிட்ட சந்தோஷமாக தான் பேசுகிறீங்க. ஒரு வழியாக அவங்களை விட்டு போக மனசே இல்லை, அப்படி உங்களை பிடிச்சி போயிடுது, இருந்தாலும் போய் தான் ஆகணும், வேறு வழி இல்லைங்கிற மாதிரி போயிட்டு வரமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நகர, எப்போ போங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படியே அங்கே நகர, இப்போ அடுத்த நிமிஷம் அவங்க பையன் வந்து முன்னாடி இதெல்லாம் போஸ்ட் எதுக்கு இப்போ நம்ம முன்னாடி வந்து நின்னா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. என்ன அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அவனும், அது பேபி டால், உன்னோட நம்பர் கிடைக்குமா, எந்த நம்பரு அப்படின்னு பார்க்குறீங்க. அதான் ஃபோன் கண்டிப்பாக வச்சுருப்பால, அதில் நம்பர் இருக்குமே, அந்த நம்பர் கொடு. எனக்கு ஃபோன்லாம் இல்லைங்க, அப்படி இப்படி நான் நம்பர் தர்றது, என்கிட்ட ஃபோன் இல்லை அப்படின்னு பச்சையாக புழுகுறீங்க. ஆனால் அப்படியே உங்களே பார்த்துட்டு, என்ன டால் இப்படி சொல்லிட்ட, உங்ககிட்ட அப்படியே ஃபோன் இல்லாமல் இருக்கும், கண்டிப்பாக வச்சுருப்பேன், அதுவும் நீ இன்றைக்கி சமைச்சதெல்லாம் ஃபேன்டாஸ்டிக் டெலிசியஸாக இருந்துச்சு, எனக்கு அந்த மாதிரி மறுபடியும் சாப்பிட்ணுன்னு தோணா நான் அவனை எப்படி காண்டாக்ட் பண்ண வர்றது, ஸோ நம்பர் கொடுத்தீன்னா எப்போல்லாம் தோணுதோ அப்போல்லாம் அப்படின்னு அவங்கள ஒரு மாதிரி குருன்னு பார்த்துட்டே, நான் கால் பண்ணி ஏதாவது டிஷ் நான் சமைச்சு கேட்பேன்ல, அதுக்கு தான் இஃப் யூ டோன்ட் மைண்ட் தர முடியுமா அப்படின்னு மறுபடியும் கேட்குறான். அவனோட பிரச்சனையாக போச்சு, இவன் வேறு நகர மாட்டேங்கிறான், ஜிமின் மாமா வேறு அப்போலேருந்து முடிச்சுட்டே இருக்கிறாரே அப்படின்னு. ஜிமினோ அம்மா என்னென்னா கையை பிடிச்சி வாமா மருமகளையும் கூட்டிகிட்டு போயிடுவாங்க போலக்கு, இவன் என்னென்னா கட்டின பண்ணாட்டிகிட்ட கேட்குற மாதிரி என்னென்னமா கேட்டுருக்கான், டே நான் ஒருத்தங்க இருக்கேன்டா அப்படின்ட்டு ஜிமின் இதுக்கு மேலே முடியாது அப்படின்ட்டு கையை முறுக்கிட்டு, என்ன வேணும் என்னவா இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, ஒன்றுக்கு ரெண்டா நான் நல்லாவே தருவேன் அப்படின்ட்டு வந்து ஜிமின் நிற்க, அது அவங்கக்கிட்ட ஃபோன் நம்பர் அப்படின்னு அவன் சொல்ல, அதாவது சொல்கிறாளே அவகிட்ட ஃபோனே இல்லை, பிறகு நம்பர் தருவா, ஸோ நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்னையே காண்டாக்ட் பண்ணலாம், நான் நல்லாவே தருவேன் அப்படிங்கிற மாதிரி அவன் அப்படியே நிற்க, அவனுக்கும் நல்லாவே புரியுது. ஜிமின் நல்லா இவளை சுற்றி பாடி கார்டு வேலை பார்க்குறான்.
பட் அது எதுக்குன்னு தான் ஒன்றும் புரியல. ஒரு வேளை அவளோட சொந்தக்கார பொண்ணுங்கனால இப்படி பண்ணுறானோ? மேபி இருக்கலாம். பேபி டாலானா செம்மையாக இருக்கா. இன்றைக்கி நமக்கு கொடுத்து வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இட்ஸ் ஓகே ப்ரோ அப்படின்னு ஒரு வழியாக சமாளிச்சுட்டு அங்கேருந்து அவன் கிளம்பிடுறான். இங்கே ஜிமினுக்கோ உள்ளுக்குள்ளே அப்படியே எரிமலை லாவாவே வெடிச்சிக்கிட்டு இருக்கு. என்ன கான்ட்ராவிடாது, ஆசைப்பட்ட ப்ராஜெக்ட் கையில் வந்துடுச்சு. ட்ரீம் ப்ராஜெக்ட். பட் அது சந்தோஷமாக நம்மளால் அனுபவிக்க முடியல. அதுக்குள்ளே புது தலைவலியாக ஏற்கனவே 2 குடைச்சல் இங்கே சுற்றிட்டுருக்கு. இல்லை 3ஆவதாக இவன் வேறு. கடவுளை, எனக்கு மட்டும் பிரச்சனையை பார்சல் பண்ணி அனுப்பி வைக்கிற அப்படின்னு ஜிமின்னு சமகானில் அப்படியே சுற்றிட்டு இருக்கா. நீங்களும் ஆத்தி நம்ம பக்கம் திரும்புறாரு, நம்ம பாட்டுக்கு ஒதுங்கிடுவோம் அப்படின்ட்டு அப்படியே கிச்சன் சைடு எஸ்கேப் ஆயிருங்க. மாட்டு வரல அப்படின்னு ஜிமினும் மறைச்சிட்டு அப்படியே போய் சோஃபாவில் ஒரு பக்கம் உட்காந்துறான். இந்த பக்கம் மினியும் அவனையே தான் பார்த்துட்டுருக்கா. என்ன, என்னோடய ட்ரீம் ப்ராஜெக்ட் இது எனக்கு கையில் கிடச்சிடுச்சு. நேரம் தூளி குதிச்சு சந்தோஷமாக இருப்பான்னு பார்த்தா அப்போ முகத்தை தொங்கப்பட்டு ஒரு மாதிரியாகவே இருக்கான். இதையோ பறி கொடுத்த மாதிரி. என்னவா இருக்கும், சம்திங் சஸ்பீசியஸ் அப்படிங்கிற மாதிரி அவள் யோசிச்சுட்டே கேட்டுருவோம் அப்படின்னு மினியோ ஜிமின் அப்படின்னு கூப்பிட்றா. அப்படின்னு அது திரும்பி பார்க்குறான். அது உன்னோட ப்ராஜெக்ட், உனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இது உன் கைக்கு வந்திருக்கு. ஆனால் அந்த சந்தோஷம் எதுவும் மூஞ்சிலே தெரியல, எதையோ பறி கொடுத்த மாதிரி டல்லாகவே இருக்கா. இது நம்மளோட ட்ரீம் ப்ராஜெக்ட், இது இப்படி நம்ம கைக்கு வர நான் நினைக்கவே இல்லை. நம்ம சக்ஸஸ் பண்ணிட்டோம். இந்த ட்ரீம் ப்ராஜெக்ட் நம்ம கையில், இதை மட்டும் நம்ம நல்லபடியாக பண்ணிட்டோம். நம்ம லெவலுக்கு எங்கேயோ போயிடும். நம்ம இது சாதிக்க வேண்டிய எவ்வளோ இருக்குது தெரியுமா? ஐயோ, நினைக்கும் போது எப்படி இருக்குது தெரியுமா? நம்ம ப்ராஜெக்ட் இப்போ நம்ம கையில் அப்படின்னு அப்படியே அவளை தூ கழிச்சு பேச எங்கள் ஜிமினுக்கோ மூஞ்சில் சிரிப்பு கூட இல்லை, ஆடலைங்கிற மாதிரி இருக்கான். என்ன ஜிமின், நான் பாட்டுக்கு பேசிகிட்டு இருக்கேன், உங்களுக்கு சந்தோஷமே இல்லையா? இதுவுமே சொல்லாமல் இருக்கீங்க. ஏன்னா இந்த ப்ராஜெக்டை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க போகிறதில்ல. வாட் அப்படின்னு மினி அதண்டா. அதுக்கு மேலே நீங்கள் ஒரு பக்கம் இங்கே ஜேகே உட்காந்துருக்கவே சாரான்னு எல்லாருமே அட பாவி வேணாங்கிற ப்ராஜெக்ட்டுக்காடா வாங்க எங்களை சமைக்க விட்ட அப்படிங்கிற மாதிரி ஜேகே உள்ளுக்கு என்னாச்சு இந்த மாமுக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சாராவா அதுக்கு நினைஞ்சிச்சு. இந்த ஆள் ஸ்டடி மைண்டாக எதுலேயுமே இருக்க மாட்டாரா, வாழ்க்கையில் தான் அப்படின்னு பார்த்தா கடைசியில் ஒர்க்லேயுமா அப்படிங்கிற மாதிரி இருக்குது சாராவோட மைண்ட் வாய்ஸ். இங்கே ஜிமினோ கூலாக எஸ் இந்த ப்ராஜெக்டை நான் ரிஜெக்ட் பண்ணுறேன், ஸோ நான் வேணான்னு சொல்ல போகிறேன், இதை நம்ம எடுத்துக்க போகிறதில்ல, அதனால் இதில் நீ சந்தோஷப்படுறதுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு அசால்ட்டாக சொல்ல. என்ன ஜிமன் என்ன நினச்சிட்ருக்கீங்க, இதை நம்ம எடுத்து பண்ணால் நமக்கு எவ்வளோ நம்ம மேலே போகும்னு தெரியும்ல. அதுவும் இல்லாமல் நம்ம நாள் எத்தனை நாள் கனவு இது இப்போ நிறைவேற போகுது. நம்ம வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலி உடைஞ்ச மாதிரி நீங்கள் என்ன இப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க, திடீர்னு வந்துட்டு வேணாம் அது இதுன்னு அப்படிங்கிற மாதிரி அப்படியே அவள் கடுப்பில் கத்திட்டு இருக்கா. ஜிமினா அசால்ட்டாக திரும்பி அது எனக்கு பிடிக்கல வேணான்னு சொல்லலை விடு அப்படிங்கிறான். என்ன பைத்தியமாக உனக்கு, இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓகே பண்ணிக்கிட்டு வேணாம் ஜஸ்ட்ல டக்குன்னு தூக்கி போட சொல்கிற, அதெல்லாம் முடியாது, எனக்கு சாலிடான ரீசன் வேணும். எதுக்கு வேணாங்கிற, நானே இவ்வளோ பிரச்சனையை தாண்டி அந்த ப்ராஜெக்ட் கிடச்சது சந்தோஷத்தில் இருக்க, இவன் என்னன்னா இப்படி உளறிட்டு இருக்கான், பைத்தியமாடா நீ அடி ஜீவனை பிடிச்சி கற்றுறா. அதான் சொல்கிறல எனக்கு பிடிக்கல. எதை என்னடா பிடிக்கலன்னு மொட்டையாக சொன்னால், ஏன் பிடிக்கல என்ன காரணம் சொல்லு முதல்ல. 1,200 ரூபா இல்லை 200 கோடி ரூபா ப்ராஜெக்ட் என்னம்மா வேணான்னு ஈஸியாக சொல்கிற, எனக்கு இப்போவே காரணம் தெரிஞ்சாக்கணும் சொல்லு. எனக்கு பிடிக்கல அதான் காரணம் விடு. பிடிக்கலனா ஏன் பிடிக்கல காரணத்தை சொல்லு அப்படின்னு விடாமல் மினி கடுப்பேற்றிட்டு இருக்கா ஜிமினை. கடுப்பான ஜிமினோ ஏய் அப்படின்னு ஒரு சவுண்டு தான். அவ்வளோ அப்படியே பார்த்துட்டு போய் என்ன அப்படிங்கிற மாதிரி அப்படியே மினி ஜிமினை பார்க்க ஜிமினோ பெண்ணாடி என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா, அவன் ஹீரோவை பார்க்குற பார்வையே சரியில்லை, எனக்கு பிடிக்கல, ஸோ இந்த ப்ராஜெக்டை நான் ட்ராப் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன், போதுமா காரணத்தை சொல்லிட்டேன் அப்படிங்கிற ஜிமின்னு பார்க்க. ஸோ அவன் ஹீரோவை பார்க்கறது உனக்கு பிடிக்கல, இதெல்லாம் ஒரு ரீசன்னு 200 கோடி ரூபா ப்ராஜெக்டை வேணான்னு சொல்கிறேன். ஆஃப்டர் ஆல் இந்த பிச்சைக்காரிக்காக நீ 200 கோடி ரூபா ப்ராஜெக்டை வேணான்னு தூக்கி போடுவியா? ஏய் ஜஸ்ட் ஸ்டாப் இட் மினி, வாட் ஆர் யூ சேயிங்? இன்னொரு தடவை இந்த மாதிரி வார்த்தை உன் வாயில் இருந்துச்சு அவ்வளோதான். அவ என்னோட சொல்லு ஜிமின், அவ உன்னோட காட் அத்தை பொண்ணு தெரியுங்களா உனக்கு, அவளுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. ஸோ இதெல்லாம் இப்போலேருந்து இங்கே பார், அவளை தப்பாக பார்க்குறான், அது நல்லா தெரிஞ்சும் நான் இந்த ப்ராஜெக்டை ஒத்துக்கிட்டா என்ன மாதிரி ஒரு கேவலமான பிறவி யாருமே இருக்க மாட்டாங்க. அவள்
ஒரு பொண்ணு, இவன் அந்த மாதிரி பார்க்குறதே தப்பு. இப்படி ஈனி இழிச்சிக்கிட்டு அவன் பார்க்குறது, அதுக்காக நான் ப்ராஜெக்டுக்காக அதை பல்ல இழிச்சிக்கிட்டு வாங்கினா அதை விட்ட கேவலம் வேறு எதுவுமே இல்லை. ஜிமின் நான் என்ன நினச்சிட்ருக்க? இவன் போனால் போகிறான், வேறு ப்ராஜெக்டே கிடைக்காதா? மொத்தம் இந்த ப்ராஜெக்டை ட்ராப் பண்ணி அவன் மூஞ்சிலே விட்டு வச்சுட்டு அவன் பல்ல கழட்டி கையில் கொடுக்குறேன். எப்படி அவன் அப்படி பார்க்கலாம்? ஸோ உனக்கு இவ தான் இப்போ முக்கியமாக தெரியுறா. அந்த ப்ராஜெக்டில் அதோட வேல்யூ தெரியுமா உனக்கு? தெரிஞ்சுமா இப்படி பண்ணிகிட்ருக்க? மென்டல் தனமாக இதெல்லாம் ஒரு இஷ்யூன்னு இதுக்கு போய் இங்கே சாராக்கும் செம்ம கடுப்பாக்குது. இவ யார் என் அக்காவை பிச்சைக்காரி கிச்சக்காரின்னு சொல்கிறா, இந்த மாமா அடிச்சா அவள் பல்ல உடைக்காம என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காரு, எனக்கு வர அர்த்தத்துக்கு அப்படின்னு அப்படியே சாரா கண்ட எந்திரிக்கா. ஜேகே என்ன பொங்காத அவனே பொங்கட்டும், எனக்கு மட்டும் என்ன கோபம் இல்லையா? இருந்தாலும் ஏன் அமைதியாக இருக்கேன்? சார் இப்போ தான் கரெக்டான ரூட்டு போயிட்டுருக்காரு, நம்ம இப்போ போய் பிரச்சனை பண்ணக்கூடாது, அவனே பார்த்துக்குவான். அமைதியாரு, நான் வேடிக்கை பார்க்கலாம். பாப்கார்ன் வேணுமா? என்ன ப்ரோ இதெல்லாம் ரசிக்கக்கூடிய விஷயமா? அக்கா ஒருத்தி இவ்வளோ கேவலமாக பேசிகிட்டு இருக்கா, எனக்கெல்லாம் ஆத்திரமாக வருது. எனக்கு மட்டும் என்ன, அவள் என்னைக்காவது நம்மள்ட்ட மாட்டாமே போகிறா, அன்றைக்கி பார்த்துக்கலாம். பட் இன்றைக்கி சீனா ரசிப்போம். இப்போ இவங்க 2 பேத்துக்கலாம் எப்படி WWF நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்கலாம். என்னமோ சொல்கிறீங்க. நான் சொல்கிறத நம்பு. கண்டிப்பாக ஜிமின் இப்போ விட்டு கொடுக்க மாட்டான் ஹீரோவை. ஸோ இந்த மினிக்கு நல்லா ப்ரெஷர் ஏறட்டும். நம்ம பேசினாலாம் இவ்வளோ இதாக இருக்காது, பட் ஜிமின் பேசும்போது அது வேறு மாதிரி இருக்கும். அமைதியாக வேடிக்கை மட்டும் பாரு. சரி, ஆனால் ஹீரோ அவளே கண்டுக்காம நிற்கிறா. அவளை பற்றி உனக்கு தெரியாதா? இதெல்லாம் ஒரு விஷயம்னே அவள் எடுத்துக்க மாட்டாள். அது வேணா சரிதான். அடியே வேடிக்கை பார்க்க இங்கே ஜிமினோ இனாஃப், நான் சொன்னது தான், அதான் சொல்லிட்டால இந்த ப்ராஜெக்ட் வேணான்னு. அவன் பார்க்குற பார்வை சரியில்லை, அது எனக்கு பிடிக்கல. ஸோ அப்படிங்க வாவ் சொல்கிற காரணம் ரொம்ப நல்லாயிருக்கு. அவன் பார்த்தானா இது இவருக்கு பிடிக்கலாம். இதெல்லாம் ஒரு சப்ப மேட்ரு இதுக்கு. இங்கே பார், அது உனக்கு வேணா சாதாரண சப்ப மேட்ராக இருக்கலாம், பட் எனக்கு அப்படி இல்லை. அது பார்க்க எனக்கு அப்படி பத்துக்கிட்டே எரியுது. என்ன நினச்சிட்டோம் அப்படி பார்த்தான். இதை ஒரு சாதாரண விஷயமாக என்னால் எடுத்துக்க முடியாது. அவன் சரியான பொம்பளை பொறுக்கியாக இருப்பான் போல். அவன் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் நான் இதில் ப்ராஜெக்ட்டுங்கிற பேரில் உள்ள தலையை கொடுத்து அதில் ஹீரோவை மாட்டி விட நான் விரும்பலை. அவன்கிட்டேருந்து அவளை பாதுகாக்க தான் நினப்பேன். அவன் கையில் நானே பிடிச்சி கொடுக்க மாட்டேன். ஸோ இனி இந்த ப்ராஜெக்ட் பற்றி பேசாத, இது நமக்கு இல்லை, புரிஞ்சுதா? வா 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 அப்படின்னு அப்படியே கை தட்டிட்டு என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸு. நான் கூட என்னென்னமோ நினச்சேன், இப்போ தானே தெரியுது. ஓ என்ன இருந்தாலும் உங்கள் பொண்டாட்டி இல்லையா சார் அவங்க, அதனால் ஒய்ஃபுங்கிறனால இன்னொருத்த பார்க்கும்போது பொசசிவ் வருதா? அப்படி என்ன இந்த கறிச்சட்டி மூஞ்சில் இருக்குன்னு எல்லாரும் அவளை பேனை பார்க்குறீங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு மினி இன்னும் போட்டு உங்களை கேவலப்படுத்த உங்களுக்கு அழுகையாக வருது. அப்படியே டேபிள் பக்கம் திரும்பி நின்றுங்க, திரும்ப கூட இல்லை, கல்லில் டியர்ஸ் வர அப்படியே தான் நின்றுட்டு அங்கே பொருளாக எடுத்து வச்சுருக்கீங்க, கண்டுக்க கூட இல்லை. சாராக்கும் இங்கே செம்ம கடுப்பாக அப்படியே கை மஸ்ட்டு முறுக்கிட்டு இருந்துக்கா. இங்கே ஜேகேவா அதே கோவத்தில் இதுக்கு மேலே பொறுத்தா முடியாது அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு வாயை திறக்கிறதுக்குள்ள இங்கே ஜிமினோ ஷட் அப் மினி போதும் நிறுத்துன்னு சொன்னேன். இங்கே பார், நீ உன் யூகத்துக்கு கொண்டதே போலமனா அதுக்கெல்லாம் நான் பொறுப்பாக முடியாது. ஓ அப்போது இந்த ஸ்டூபிட் கண்ட்ரி கேர்ளுக்காக நீ உங்கள் ட்ரீமே இழக்க தயாராகிட்டியா? அதோட சேர்த்து என்னோடய வாழ்க்கையும் சேர்த்து இது பண்ணலான்னு பார்த்துட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு மினி சமகானில் கத்திட்டு இருக்கா. அவள் வார்த்தைகளை நிறையா விட ஜிமினுக்கு சம்மகடப்பா. வார்த்தையை அழந்து பேசு, போதும் ஸ்டாப்புன்னு சொல்லிட்டேன், இதுக்கு மேலேயும் பேசினா சரியாக இருக்காது அப்படின்ட்டு ஜிமின் கொஞ்சம் கோவமாக பேச. இவ்வளோ நேரம் அழுதுட்டு இருந்த நீங்கள் அஷிஷோ 2 பேரும் ரொம்ப சண்டை போட்டுக்கிறாங்க, எதாவது இருப்பது அப்படின்ட்டு இப்போ குறுக்க போகுது. மாமோ ஹிஹியே வேகமாக பேசுறிய, பொறுமையாக பேசுங்க, எதுக்கு அப்படி பேசுறிய, அவைய பாவம் தானே அப்படின்ட்டு நீங்கள் உங்களை அவள் கரிச்சு கருமா கழுவி ஊற்றினாலும் எதுவுமே தெரியாமல் சாராவோ இவளுக்கெல்லாம் அறிவே இல்லையா, மூளைன்னு ஒன்று கடவுள் கொடுத்துருக்காரா இல்லையா அப்படின்னு ஜேகேவும் 2 பேரும் குழப்பிக்கிட்டு இருக்கா. நீங்களோ அப்படியே அவளுக்காக பேசிட்டு ஜிமின் கிட்ட சண்டை போடாதீங்க மாமா பாவம் அப்படிங்க. இங்கே அவளுக்கோ செம்ம காண்டு. போதும் நிறுத்திடி உன் நீல் கண்ணீரை. அக்கா மினி அக்கான்னா வாய மூடு. யாருக்கடி அக்கா? உன்னால் அவனை கல்யாணங்க பேரில் அவன் வாழ்க்கையை கெடுத்த, இப்போது அவனோட ஃப்யூச்சரையும் கெடுக்க முயற்சி பண்ணிகிட்ருக்க. இப்படி தொந்தரவாக இருந்து அடுத்தவங்களுக்கு ஹிம்சை பண்ணுறதுக்கு எங்கேயாவது போய் செத்து தொலையலாம் நீ அப்படின்னு மினி காய்ச்ச மூச்சுன்னு கத்த. நீங்கள் அப்படின்னு வார்த்தையே இல்லாமல் அப்படின்னு நிற்கா. இங்கே ஜிமினோ அவ்வளோதான், இதுக்கு மேலே முடியாதுங்கிற மாதிரி இவ்வளோ நேரம் நீ பேசுகிறதுக்கு அமைதியாக இருந்தது பெருசுடி அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அரை கன்னத்துலேயே அப்படியே மினி கன்னத்தை பிடிச்சிட்டு என்னைய அடிச்சிட்ட அப்படிங்கிற மாதிரி பார்க்க. வாய மூடு
அவ்வளோதான் உன்னை, என்ன வார்த்தை பேசுகிற அப்படின்ட்டு அப்படியே செம்ம கானில் பார்க்குறான். மினிக்கோ அங்கே நிற்கல, அடிச்சுட்டெல்லாம் நீ இருக்கு இதுக்கெல்லாம் நீ அனுபவிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போய் டமாரு கதை சாத்தா. இங்கே ஜேகேவும் சாரா ஒரு நிமிஷம் என்ன நடந்துச்சு, நடு வீட்டில் யார் பட்டாசு வெடிச்சா அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கில் சாராவோ பேடா இப்போ தான் நிம்மதியாக இருக்குது, பேசின வாய்க்கு ஓரடியாவது கிடச்சிது, ஆனால் இன்னும் 2 போட்டிருக்கலாம், ஒரு ஷேடியோடு விட்டார் அப்படின்னு சாரா பழம்பா ஜேகேவோ. அதே தான் என் ஃபீலிங்கோ, நான் 2 போடலான்னு பார்த்தேன், அதுக்குள்ளே எஸ்கேப் ஆயிடுச்சு, இந்த சனி மாட்டாமையாக போக்கோ இருக்குதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிமின் பக்கம் வரான். என்னடா மச்சான் போஸுக்கு அடிச்சு போட்டா அப்படின்னு ஜேகே ஜிமினை பார்த்து கேட்கா. அப்படியே ஜிமின் முறைக்கா. என்ன முறைக்கிறா? ஏய் நானே காண்டில் இருக்கேன், நீ வேற வந்து கடுப்பேற்றிட்டு இருக்காத. இல்லை மச்சான் என்ன இருந்தாலும் அந்த சனி சாரி மினி ஓ ஆள் அவளையே கை நீட்டு அடிச்சிட்ட. பின்ன அவள் பேசுனதை பார்த்தல, அவள் பேசுகிறதான் வந்த நாள்லேருந்து பார்த்துட்ருக்கேனே, அவளுக்கு ஃபேவராக இருந்த வரைக்கும் ஹீரோன்னு உருகிட்டு இருந்தா தொங்கச்சின்னு. இப்போது எப்போ ஹீரோவும் பொன்னாடி தெரிஞ்சோ அதுலேருந்து அவளை கொல்ல கூட தயங்க மாட்டா போல. தான்டா வார்த்தை ஒரு அளவுக்கு தான் விடணும், என்ன இஷ்டத்துக்கு பேசுகிறா, அவளுக்கான யாரும் இல்லை நினச்சிட்டாளா? அதான் பாரு மச்சான் புருஷனி குத்துக்கலாட்டம் இருக்க, அது எப்படி யாரும் இல்லை நினச்சா வச்சுட்டு பேசலாம் அப்படியே ஜிமின். இப்போ தேவையில்லாத நீ எதுக்கு கிராஸ் டாக் பண்ணுற அடிக்கிற மாதிரி ஜேகே பார்த்து மாதிரி இருக்கா. அது இல்லை மச்சான் என்ன இருந்தாலும் நீ தானே நம்ம ஹீரா பிள்ளையோட புருஷன், அது இல்லைனா ஆயிராதுல, ஓ சப்போர்ட் இருக்கும்போது அவளை யார் என்ன பண்ணிட முடியும், இந்த கொள்ளக்கத்திற்கா இஷ்டத்துக்கு கத்திட்டு போகுது. ஆனாலும் அது வார்த்தையை கொஞ்சம் அதிகமாக தான் விட்டுருச்சு, அதனால் நீ விட்டார அது காதில் ஜோ இங்கேன்னு இன்னும் கேட்டுட்ருக்க மச்சான், அதனால் இனிமேல் பேச கொஞ்சம் யோசிப்பான்னு நினைக்கிறேன். ஷிட் அவ்வளோ போய் அடிச்சிட்டேனடா. அது சரி மச்சான் இப்போ என்னதான்டா உன் பிரச்சனை என்ன? இல்லை இப்போ ஹீரோவுக்காக அடித்த, இப்போ அடித்ததை நினச்சி ஃபீல் பண்ணுற, நிஜமாவே கேரக்டர் என்னடா என்னால் புரிஞ்சிக்க முடியல. என்ன இருந்தாலும் அவன் லவ்வர் அடிச்சிருக்கக்கூடாது. அது சரி இந்த மூதேவி மறுபடியும் அதே முச்சந்தியில் போய் நிற்பேங்குதே. இல்லை எனக்கு புரியல, இப்போ ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ணியே அது உண்மையா, இல்லை இப்போ மினியை அடிச்சிட்டேன்னு ஃபீல் பண்ணுறியே அது உண்மையா? 2மே உண்மை தான்டா. ஏன்னா இருந்தாலும் ஹீரோ என்னோட அத்தை பிள்ளை, அது மட்டும் மாமாச்சான் அவன் பொண்டாட்டியும் கூட தான். இதை தான் தேவையில்லாமல் வந்து நீ இப்படி பேசாதான்னு சொல்லியிருக்கேன். மச்சான் எனக்கு உன் விஷயம் தாண்டா புரியவே மாட்டேங்குது, நல்லா சப்போர்ட் அடிக்கிற, திடீர்னு கேட்டால் இல்லை அவன் எனக்கு ஃபேன் ஆகிற, உனக்கு என்ன தான் பிரச்சனை, இதை நான் தான் ஓன்ட்ட கேட்கணும். ஒன்று மூளை சொல்கிறத கேட்டு மினியை செலக்ட் பண்ணு, எல்லா மனசு சொல்கிறத கேட்டு ஹீராவை கரெக்ட் பண்ணு. இந்த 2ஐயும் விட்டுட்டு 2 பேசாதே கேட்காம குழம்பி போய் சுற்றிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், கட்சியில் பைத்தியம் முடிச்சு தான் தெரிவேன். அது சத்தியமான உண்மை. ஏதோ ஃப்ரெண்ட் ஆகிட்டேன்னு ஃப்ரீ அட்வைஸ் தரேன் அப்படிங்கிற மாதிரி ஜேகே பேச ஜிமினும் செம்ம கானில் அப்படியே நீயும் ஃப்ரெண்ட் ஆகிட்டேன்னு தூக்கி போட்டு மித்திக்காம விட்டு வச்சுருக்கேன். நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன், நீ என்னடா சம்மந்தமே நம்ம உளறிட்டுருக்க. ஏதே நான் உளறேண்ணா கொஞ்சம் விட்டால் என்ன பைத்தியக்காரன் ஆக்கிடுவான் போலே இவன். டே மச்சான் நீ தான் உளறிட்டுருக்க, எந்த முடிவு எடுக்குன்னு தெரியாமல் புலம்பிகிட்ருக்கு, அதான் ஹெல்ப் பண்ணலான்னு. இங்கே பாரு என்னை வெறுப்பேற்றிட்டு இருக்காத, நானே கடுப்பில் இருக்கேன். என்ன நினச்சிட்ருக்கீங்க, என்னை பார்த்தா உங்களுக்குலாம் எப்படி தெரியுது, அவ்வளோ மோசமானவனா? மோசமானவனே முக்கியமானவன் அப்படி ஜேகே முணுமுணுக்க. என்னடா சொல்ல வர? பின்ன வந்தவனை பார்த்தல அப்படியே ஹீரோவை முழுங்குற மாதிரி வெறிச்சு பார்க்குறான். அவன் பார்வையோட அர்த்தம் என்ன தெரியாத அளவுக்கு ஹீரோ மாதிரி நான் என்ன முட்டாளா? இது ரொம்ப தான் முக்கியம். இப்போ சந்தடி சாக்கில் ஹீரோவை முட்டாள்ட்டான் அப்படிங்கிற ஜேகே பார்க்க. பின்ன அவன் அப்படியே முறைச்சி அவளே பார்க்குறான். நான் அப்படியே இழிச்சிக்கிட்டு அவன் கொடுக்குற ப்ராஜெக்டை கொடுங்க தம்பின்னு வாங்கிக்கணுமா? ஏன் ராசா இப்போ இவ்வளோ தெளிவாக பேசுகிற நீ, அப்போவே அவன் முறைச்சி பார்க்கும்போது அந்த கண்ணாமொழி 2ஐயும் நோண்டி அவன் கையில் கொடுத்துருக்கூடாது, மண்டையை அடித்து உடச்சிருந்தீன்னா அப்போ நான் அவனை பாராட்டியிருப்பேன். அதை விட்டுட்டு இப்போ உட்காந்து புலம்பிகிட்ருக்க அப்படிங்கிற ஜேகே கேட்க. ஆமாடா அதை தான் பண்ணியிருக்கணும், அவனை அப்போவே அடித்து மண்டையை உடச்சிருக்கணும். பட் என்ன பண்ணுறது, அவன் பேரண்ட்ஸோடு வந்துட்டானே, தெரியும் அந்த அம்மா ரொம்ப நல்லவங்களாக தெரியுறாங்க, அவங்க முன்னாடி அவனை அடித்து அவமானப்படுத்தக்கூடாதுன்னு ஒரே காரணத்துக்காக தான் அமைதியாக இருந்தேன். அதுக்காக அவனை அப்படியே விட்டுருவனும் கிடையாது. ப்ராஜெக்ட் இன்னும் எனக்கு தேவையே இல்லை. இங்கே பாரு ஜிமின், இது உன்னோட கம்பெனி விஷயம், இதில் நான் பெருசாக தலையிட விரும்பலை. இருந்தாலும் ஆஸ் அ ஃப்ரெண்டாக நான் சில விஷயங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னடா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் பார்க்க ஜேகேவோ. உன்னோட பிஸ்னஸை விட லைஃபே இங்கே பயங்கர ட்ராஜடியாக போயிட்டுருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதை சரி பண்ணு, அப்புறம் பிஸ்னஸை பற்றி யோசி, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க பக்கம் அப்படியே திரும்பி நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத,
உனக்கு எப்போவும் நான் இருப்பேன். இன்றைக்கி அவள் பேசுனதுலாம் கொஞ்சம் ஓவர் தான். எப்போவும் நீ இதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டேன். இருந்தாலும் உன் மனசுலேயும் கஷ்டம் இருக்கும்னு எனக்கு புரியுது. வெளியில் காட்டிக்கலாட்டியும் நீ ஃபீல் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு அண்ணனா நான் எப்போவும் கூடவே இருப்பேன். அப்படின்னு உங்கள் தலையில் அப்படியே வைக்க அப்படின்னு மண்டையை மட்டும் ஆட்டுறீங்க. ஓகே, எதையும் நினைக்காம படுத்தோம் அப்படின்ட்டு அவன் சொல்லிவிட்டு அங்கேதான் ஜேகே அப்படியே உங்கள் 2 பேருக்கு ப்ரைவசி கொடுத்து அவன் கிளம்பிடுறான். சாராவே போகும்போது கைப்பிடிச்சு வா நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறான். எங்கே ப்ரோ அப்படின்னு சாரா கேட்க, நம்ம ஆளை பார்க்கதா? எது அது ஏன் ஆளை பார்க்கமா? வா அவங்க பிஸியாக இருக்கும்போது நீ மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாராவை இழுத்துட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இங்கே ஜிமின் அப்படியே சோஃபாவில் தலையில் கவிச்சு உட்காந்துடுறான். அவனுக்கு என்ன முடிவெடுக்குது, என்ன பண்ணுறது ஒன்றுமே புரியல. பயங்கர கன்ஃபியூஷனில் அவன் இருக்கான். அவனுக்கோ திரும்ப திரும்ப அவன் அவங்கள பார்த்த பார்வை தான் மைண்டுக்குள்ளே வந்துட்டுருக்கு. அவன் எப்படி அப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த இது நம்ம பொசசிவ் ஆகுறோமா மினி சொன்ன மாதிரி அப்படின்லாம் யோசனை மண்டக்குள்ளே ஓடிட்டுருக்கு. அவனுக்கே தெரில அவன் ஏன் இப்படி நடந்துக்கிட்டான்னு. பட் அவன் பார்த்த பார்வை அவனுக்கு இன்னும் பிடிக்கவே இல்லை. அப்படி இருக்குது. ஸோ நீங்களும் அப்படியே சத்தமே இல்லாமல் அவன் பக்கத்தில் நின்றுட்டு மாமு அப்படிங்கிறீங்க. அவன் நிமிர்ந்து கூட உங்களை பார்க்கல. பட் சொல்லு அப்படிங்கிறான். நீங்களோ பாய்ந்து தயங்கி மாமு அது வந்து என்ன ப்ராஜெக்டு அது கிடைக்கலன்னு தானே அன்னைக்கு அவ்வளோ வருத்தப்பட்டிய. அந்த ப்ராஜெக்ட் இப்போ உங்கள் கைக்கு கிடச்சிருக்கு. எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போது அதை நீங்கள் வாங்கியிருக்கிய. அதை போய் ஏமாமோ எனக்காக வேணான்னு சொல்கிறிய. இது மினி அக்கா சொன்ன மாதிரி உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லை. நீங்கள் வாழ்க்கையில் நிறையா முன்னேறணுமாமோ. அதுக்கு நான் எப்போவும் தடையாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். என்ன காரணமாக வச்சு அதை வேணான்னா சொல்லாதே மாமோ. இது உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இதை நீங்கள் எடுத்து பண்ணுங்க மாமோ. அன்றைக்கி இது கையில் கிடைக்கல தோத்துட்டேன்னு எவ்வளோ வசனப்பட்டிய. இப்போது அது கிடைச்சிருக்கு மாமோ. சந்தோஷமாக அதை எடுத்து பண்ணுங்க மாமோ. என்னாலலாம் நீங்கள் வேணான்னு சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி முடிக்கல. ஜிமின் அப்படியே செம்ம கண்ணெல்லாம் அப்படியே ரெட்டாகி அப்படியே கோவமாக அவங்கள முறைச்சி பார்க்க, என்னாச்சு மாமோ அடிக்கிறீங்க. இப்போ ஒழுங்காக இங்கேருந்து போய் உனக்கு என்னாவது வேலை இருந்தால் அதை மூடிக்கிட்டு பாரு. தேவையில்லாமல் என்கிட்ட வந்து அட்வைஸ் இருங்கிற பேரில் அதையாவது வளரிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ. அப்புறம் பாவம் பார்க்க மாட்டேன், அடித்து சாவடிச்சிருவேன். அடி வாங்கி சாவக்கூடாதுன்னா ஒழுங்காக ஓடிருக்கு அப்படின்னு அவன் சொன்ன விதத்துலேயே உங்களுக்கு பயம் வந்தது. அடி வாங்குவோமா அப்படின்னு பயம் இருந்தாலும் இல்லை மாமா பாவம் அவைய எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த ப்ராஜெக்டுக்காக அப்படின்ட்டு மனசுக்குள்ள நினச்சிட்டு அது இல்லாமாமோ அப்படின்னு சொல்லி வாயமில்ல நீ அட்டக்க மாட்டலா அப்படின்னு அப்படியே எழுந்து நிற்க. அவனை பார்த்து நீங்கள் பயந்து போய் மாமோ அப்படின்னு அப்படியே செவுத்தில் ஒட்டின பல்லி மாதிரி போய் ஒட்டிட்டு நிற்கிறீங்க. பிகாஸ் அவன் எழுந்த தோரணையிலே பயந்துட்டீங்க. அப்படியே செவுத்தில் ஒட்டி மாமோ அடிக்கிறீங்க. அவனும் அப்படியே கிட்ட வந்து நிற்க நீங்கள் இன்னும் பயந்து போய் அப்படியே நிற்க. கட்டினா புருஷனை பார்த்து பயந்து போய் பள்ளி மாதிரி செவுத்தில் ஒட்டிக்கோ. எவனா ஒருத்தன் பல்லு இழிச்சானா ஏன்னு இழிச்சுக்கிட்டு நில்லு. மாமோ இல்லை எனக்கு புரியலடி. அது எப்படி எனக்கு தெரிகிற ஒரு விஷயம் தப்பா உங்களுக்கெல்லாம் சர்வ சோதனமாக தெரியுது, எனக்கு தான் உதாகரமாக தெரியுதோ? உங்களுக்கெல்லாம் சின்ன புளியாங்க மாதிரி தெரியுதா? எனக்கு புரியவே இல்லை. நான் தாண்டி அதெல்லாம் நினச்சி மனசுக்குள்ளே பட்டு அப்படியே அழுத்தத்தில் இருக்கேன். ஆனால் நீங்கள் அதே சர்வசாதாரணமாக இருக்கீங்க. அது எப்படி அப்படின்ட்டு அவனும் அப்படியே தன்னோட ஹேரை நீவிக்கிட்டே கேட்குறாங்க. அவனையே பேன்னு பார்த்துட்டுக்கா. சாதாரண அவன் திரும்ப நீங்கள் பயந்து அப்படின்னு பார்க்குறீங்க. என்ன அவனை ரொம்ப பிடிச்சிருக்கோ எத்தே அப்படின்னு நீங்கள் பார்க்க சொல்லுடி. நான் தான் டிவோர்ஸ் கொடுக்குறேன்னு சொன்னனால என்னை டிவோர்ஸ் பண்ணிவிட்டு அவனை கட்டிக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கியோ என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க உங்களுக்கோ இங்கே அவ்வளோதான். என்ன மனுஷன் இவன், என்ன வார்த்தை இது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறீங்க. அவனை கோவத்தில் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் வளரிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே அவன் சொன்ன வார்த்தையில் ஒரு நிமிஷம் ஷாக் ஆனாலும் அடுத்த நிமிஷம் நீங்கள் மினிக்கு பண்ணி கொடுத்த சத்தியம்லாம் ஞாபகத்துக்கு வர, எப்படியும் இவியில் பிரிஞ்சு தானே ஆகணும். அதுலேயும் நம்ம இவிய வெறுக்கிற மாதிரி நடந்துக்கிட்டால் தான் நம்ம மேலே கொஞ்சம் நஞ்சம் இருக்க அக்கறையும் இருக்க போகும். அப்போ வேறு வழி இல்லை அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் இப்போ வேறு வழி இல்லாமல் இல்லைன்னு சொல்ல வந்துட்டு ஆமாம் அப்படிங்கிறீங்க. அவனும் அப்படியே டக்குன்னு என்னடி சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி பார்க்க ஆமாம் மாமோ நீங்கள் சொன்ன மாதிரி அவையில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதில் என்ன மாமோ தப்பு இருக்குது?
நீங்கள் எனக்கு டைவர்ஸும் கொடுக்க போறிய, அதுக்கப்புறம் எனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணாமா மாமோ? நானும் வாழணும்ல. நீங்களும் அதே தானே மாமோ ஆசைப்பட்டிய, எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு. நீங்கள் சொன்ன மாதிரி நானும் கல்யாணம் பண்ணிக்க இப்போ தயாராக இருக்கேன். எனக்கும் அவியலை பிடிச்சிருக்கு, அதில் ஒன்றும் தப்பு இல்லையா மாமோ? நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கும் போது எனக்குன்னு ஒரு வாழ்க்கையை நான் தேர்ந்தெடுத்துக்கிறதுல எந்த தப்பும் இல்லையே. அவியலுக்கும் என்னை பிடிச்சிருக்கு போல். அவிய குடும்பமும் நல்ல குடும்பமாக தான் தெரியுது. அந்த அம்மாவுக்கு என்னை அவ்வளோ பிடிச்சிருக்கு. பார்த்தீங்களா எப்படி என்னை பார்த்துக்கிறாங்கன்னு? இப்படி இருக்கிறவங்க கிட்ட நான் என்னை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறதுல எந்த தப்பும் இல்லையா மாமோ? அவியலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நீங்கள் டைவர்ஸு கொடுத்துருங்க மாமோ. அதுக்கப்புறம் நான் அவியலை அப்படின்னு கல்யாணம்னு சொல்லி முடிக்கல, புலின்னு ஒரு அறை அப்படியே கணத்தை பிடிச்சிட்டு, ஏன் மாமோ இப்போ எதுக்கு மாமோ என்ன அடிச்சிங்க? அப்படி என்னன்னு தப்பா சொல்லிவிட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே கேட்குறீங்க. ஏய் என்னடி நினச்சிட்ருக்க அப்படின்னு அப்படியே உங்கள் கண்ணத்தை பிடிக்கும், உங்களுக்கு வலிக்குது அப்படிங்கிறீங்க. என்ன நினச்சிட்ருக்க? என்ன வாய் ரொம்ப நெழுது? கொஞ்சம் விட்டால் போதும். இப்போ என்ன சொன்னால் அவனா கட்டிப்பியா? கட்டிப்பாலாமல. ஆனால் பிடிச்சிருக்குன்னு வேற என்கிட்டயே சொல்கிறேன். இவ்வளோ தைரியம்! என்னை மறந்துட்டு நீ அவனை கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவியா அப்படின்னு அப்படியே லூஸு மாதிரி கேட்குறான். ஆசாமி பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது என் மைண்ட் வாய்ஸ். ஓகே அப்படின்னு நீங்கள் ஆனால் அப்படியே பார்த்துட்டு, என்ன மாமோ என்ன பேசுகிறீங்க? நீங்கள் புரிஞ்சுதான் பேசுகிறீங்களா? நீங்கள் தானே எனக்கு டிவோர்ஸை கொடுக்குற, என்னை வேற கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிலாம் சொன்னீங்க. நான் மட்டும் ஏன் மாமோ இன்னும் உங்களையே நினச்சிட்டு இருக்கணுமா? ஆமாடி, என்ன தான் நினச்சிட்டு இருக்கணும். எதுக்கு மாமோ? நான் ஏன் உங்களே என்ன நினச்சிக்கிட்டு இருக்கணும்? ஆமாடி, என்ன தாண்டி நினச்சிட்டு இருக்கணும் அப்படிங்கிறான். இது நல்லா இருக்கே. நீங்கள் மட்டும் வேற ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிவிட்டு அவங்க வாழ்க்கையில் நிம்மதியாக இருப்பீங்களாம். நான் மட்டும் இவரையே நினச்சிட்டு அழுதுட்டு மூலையில் உட்காரணுமா? நல்லா இருக்கே உங்கள் நியாயம். இது எந்த ஒரு நியாயம்னு தெரியல. நீங்கள் மட்டும் உங்கள் வாழ்க்கையை பார்க்கும்போது நான் என் வாழ்க்கையை பார்க்கக்கூடாதா மாமோ அப்படின்னு கேட்குறீங்க. ஏய் அதான் சொல்லிட்டல, சும்மா என்ன கேட்டுகிட்டே இருக்க? ஆமாம், நீ எனக்கு மட்டும்தான். நீ மாமோ 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 என்னை மட்டும்தான் கூப்பிடணும். என்னையே தான் சுற்றி சுற்றி வரணும். வேற எவனையும் மூளை இல்லை, உன் வாய் எதுவுமே நினைக்கவே கூடாது. இந்த கண்ணில் கண்ணு இது என்ன மட்டும்தான் பார்க்கணும். வேற எவனையாவது ரசித்து பார்த்துச்சு அதுக்கப்புறம் அவன் உயிரோடு இருக்க மாட்டான். உனக்கும் எனக்கும் நடுவில் எவனையாவது கொண்டு வரணும்னு நினச்சினா கூட அவனை உயிரோடு விட்டு வைக்க மாட்டேன். அவனை கொண்டுடு வேண்டி. நீ எனக்கு, நான் உனக்கு மட்டும்தான். நம்ம ரெண்டு பேத்துக்கு நடுவில் எவனும் வர முடியாது. இவன் புரிஞ்சு தான் பேசுகிறானாப்பா. இங்கே சாராவும் ஜெய்க்கவும் ஊர் சுற்றுறவங்க உள்ளே வந்தவங்களோ அப்படியே என்னடா நடக்குதுங்க அப்படிங்கிற மாதிரி நின்றுறாங்க. இதெல்லாம் பேசுகிறத கேட்டுட்டு தான் இருக்காங்க. சாராவோ ஜெய்க்கவே மெதுவாக சொல்கிறா, என்னடி நல்ல படம் பார்க்கும்போது எதுக்கு நோன்ற? இல்லை ப்ரோ, உங்கள் காதில் அது விழுந்துச்சு. எனக்கும் கேட்டுச்சு. இவன் எந்த மைண்ட் செட்டில் இருக்கானே தெரியலையே. சரி சரி அவங்க பேசுகிறோம், நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாம் அப்படின்ட்டு 2 பேரும் சத்தம் இல்லாமல் அவங்கவுங்க ரூமுக்கு போக இங்கே 2 பேரும் அப்படியே நின்றுட்டுருக்க. நீங்களோ ஆனால் குழப்பமாக ஜிமினா இவன் என்ன பேசுகிறாரு? இல்லை புரிஞ்சுதான் பேசுகிறாரா? இல்லை மண்டையில் எதுவும் அடிபட்டு கோளாறு ஆயிடுச்சா? எனக்கு ஒன்றுமே புரியலையே. ஊரில் இருந்த மாமும் இவைகளே கிடையாது. இவங்களுக்குள்ளே ஏதோ ஆவி போந்துருச்சா? இப்படியெல்லாம் பேசுகிறாக. இவங்களுக்கு ஊருக்கு வரும்போதெல்லாம் என்னை பிடிக்கவே பிடிக்காது. இப்போ வரைக்கும் என்னை பிடிக்கலன்னு தானே சொல்லிட்டு இருந்தாவ. நேற்று வரைக்கும் கூட எனக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு தரேன், இன்னொருத்தனை கட்டி வைக்கிறேன்னு எதையோ புலம்பிக்கிட்டு தெரிஞ்சாவ. இப்போ என்னென்னா அவையலை மட்டும்தான் பார்க்கணும், அவையலை மட்டும்தான் நினைக்கணுன்ட்டு என்னை போட்டு சாவடிக்கிறாவ. எனக்கு ஒன்றுமே புரியலை. இவர் மனசில் அப்படி என்ன தான் இருக்குது? இவர் சொன்னாலும் சொல்லலாட்டியும் இவர் வேறு கல்யாணமே பண்ணிக்கிட்டு போனாலும் நான் யாரையும் கட்டிக்க மாட்டேன், இவியலை மட்டும்தான் நினச்சிட்ருப்பேன். அது சாமி சத்தியமாக தெரிஞ்ச உண்மை. ஆனாலும் இவளை என்கிட்டேருந்து பிரிக்கணுங்கிறதுக்காக நான் சும்மா எதையோ வாய்க்கு வந்ததெல்லாம் விட்டு அடித்தா இவைய என்னென்னா திடீர்னு இப்படி மாறி பேசிகிட்ருக்காவ. எனக்கு ஒன்றுமே புரியல. கடவுளே, தலையே சுற்றுற மாதிரி இருக்குது. யாராவது வந்து நடக்கிறதெல்லாம் கனவுன்னு சொல்லக்கூடாதா? இதெல்லாம் நிஜமாக நடக்குதா, கனவுல நடக்குதா? இவைய நிஜமாக தான் என் முன்னாடி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்களா?
ஒன்றுமே புரியலையே அடிக்கிறாரி செம குழப்பத்தில் அவனையே பார்த்துட்ருக்கீங்க. அவனும் உங்களோட அப்படியே கண்ணத்தை அப்படி பிடிச்சி, என்னடி சொத்தத்தையே காணோம், என்ன அப்படி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இப்போ தான் சுயநினைவுக்கு வரீங்க. டக்குன்னு அவன் கையை தட்டி விட, ஹே அப்படின்னு பார்க்குறான். என்ன மாமோ தள்ளி நின்று பேசுங்க, எதுக்கு இப்படி கிட்ட கிட்ட வரிய, என்னடி வந்தா என்ன அப்படின்னு கிட்ட வர நகர்த்து போயிடுறீங்க. அவனுக்கும் இது செம்ம கடுப்பாகுது. ஏய் அப்படின்னு பார்க்குறான். நீங்கள் என்ன மாமோ, எனக்கு உங்களை பிடிக்கல 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 உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை மாமோ, எனக்கு வேறு கல்யாணம் பண்ணிக்கணும், உங்களுக்கு ஒரு வாழ்க்கை அமையும் போது எனக்கு அமையக்கூடாதா, எனக்கு நீங்கள் வேணாம், நீங்கள் சொன்ன மாதிரி நான் உங்களுக்கு விவாகரத்து தரேன், சீக்கிரமே எனக்கு விவாகரத்தை வாங்கி கொடுங்க, அதை வாங்கிட்டு நான் ஊருக்கு போகணும், எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கல. என்னடி அப்படின்னு வந்து அப்படியே 2 பக்கம் ஷோல்டரை பிடிக்க, வலிக்குது மாமோ, நிஜமாக தான் சொல்கிறேன், எனக்கு நீங்கள் வேணாம் மாமோ, என் வாழ்க்கையை விட்டு போங்க, எனக்கு நீங்கள் வேணாம், எனக்கு பிடிக்கல பிடிக்கல அப்படின்ட்டே இருக்கீங்க. என்னடி பிடிக்கலனா அப்படியே விட்டு போயிடுவேன் நினச்சியா? என்ன நினச்சிட்டு இப்படி பேசியிருக்கா? நேற்று வரைக்கும் மாமுன்னு என் பின்னாடியே சுற்றிட்டு இருந்தியே, இப்போ நான் புதுசாக ஒருத்தனை பார்த்தோன்னா அப்படியே வாங்கிட்டியா? அதுக்கெல்லாம் விடுவானா அந்த ஜிமின்? மாமுன்னு என் பின்னாடி சுற்றி சும்மா இருந்தானே வெறியேற்றி விட்டுட்டு இப்போ போகிறேன்னா எனக்கு நீ தாண்டி போத மருந்து மாதிரி, நீ இல்லாமல் நான் எப்படி இருப்பேன்? என்னால் எப்படி இருக்க முடியும்? உன்னை விட்டுட்டுலாம் என்னால் இருக்க முடியாது, நீ சொல்கிற மாதிரிலாம் உன்னை விட்டுட்டு நான் இருக்கவும் மாட்டேன், பிடிக்கலன்னு நீ சொல்லிட்டா அப்படியே விட்டு போயிடுவேன் நினச்சியா? முடியாதுடி, இப்போ சொல்கிறேன், எனக்கு நீ வேணும், நீ ஏன் கூட தான் இருக்கணும், உன் மனசில் நான் மட்டும்தான் இருக்கணும், இந்த மாமு மட்டும்தான் அப்படின்னு கையை கொஞ்சம் இறுக்கி பிடிக்க வலிக்குது அப்படின்ட்டு, ஐயோ கையை எடுங்க மாமு, எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. எடுக்க முடியாது, என்னடி பண்ணுவேன் அப்படிங்கிறான். கையை ஒழுங்காக எடுங்க, இல்லைன்னா நான் ஜிகே அண்ணாவை கூப்பிடுவேன் அப்படிங்கிறீங்க. கூப்பிடுறி அந்த வேணா என்ன கிழிக்கிறான் நானும் பார்க்குறேன், அவனை கூப்பிட்டா அப்படியே வந்து கிழிச்சிருவானே. இங்கே பாருடி, அவன் நீ சொல்கிற மாதிரி ஒன்றாந்தான், அவனுக்குன்னு ஒரு லிமிட் இருக்குது, அது வரைக்கும் தான் அவன் வர முடியும், எல்லாம் இருந்தாலும் எல்லாம் ஒரு காலம்தான், அவனுக்குன்னு ஒரு லைஃப் அமைச்சிட்டா உன்னை தான் அவன் திரும்பி கூட பார்க்க மாட்டான். தொங்கச்சிங்கிறதுலாம் கொஞ்சம் நாளைக்கு தான், உன் கூட கடைசி வரைக்கும் வர போகிறது நான் தான், இந்த மாமு மட்டும்தான், அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு ஜிமின் கோவத்தில் மனசில் இருக்கிறதெல்லாம் வெளிப்படையாக சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். நீங்களோ இந்த கேப்பில் எஸ்கேப் ஆயிடுவோங்கிற மாதிரி அங்கேயிருந்து நகர போக அவங்க இன்னும் உங்களை அழுத்தி பிடிச்சி உங்கள் மேலே அப்படியே சாஞ்ச மாதிரி நிற்க, ஐயோ மாமு தள்ளுறியலா, என்னால் முடியல, மூச்சு முட்டுது, நவருவ, இதெல்லாம் சரியில்லை, ஆமாம் சொல்லிப்பட்டேன், எதுக்கு இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கிய, அதான் சொல்கிறேன்ல, அவைய கேட்ட மாதிரி நான் உங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன், நீங்களும் அவையிலும் சந்தோஷமாக இருங்க, நான் உங்களுக்கு வேணாம், அது மட்டும் இல்லாமல் நீங்களும் எனக்கு வேணாம், எனக்கு இதெல்லாம் எதுவுமே பிடிக்கல, நீங்கள் இப்படி நடந்துக்கிறதும் பிடிக்கல, ஒழுங்காக நகர்த்து போயிருங்க மாமு, அதான் உங்களுக்குன்னு ஒருத்தவங்க இருக்காகல்ல மினி, அவியக்கிட்ட போய் இதெல்லாம் வச்சுக்கோங்க, என்னை போட்டு வம்பிழுத்துட்டே இருக்கிய, அவருக்கு நான் போகணும் அப்படின்ட்டு நகர பார்க்குறீங்க. அவன் விடாமல் இன்னும் அழுத்தி பிடிக்க அப்படின்ட்டு நீங்கள் அவனே பார்க்குறீங்க. என்னடி என்ன ஓவராக பேசுகிறா, மினிக்கிட்ட போயா, சி அசிங்கமாக பேசுகிறா, எது நான் அசிங்கமாக பேசுகிறானா அடிக்கிறாரு. நீங்கள் பார்க்குறீங்க. என்னடி வர வர வாய் ரொம்ப நீளுது, ஒத்திங்க பிரசிங்க மாதிரி தேவையில்லாத பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்கா, ஏன் உனக்கு அப்பப்போ கொடுக்குற தண்டனை பத்தலையோ, இன்னுமே பனிஷ்மெண்ட்டை ஹெவியாக கொடுக்கணுமோ அப்படிங்கிற மாதிரி அவன் வாய் தான் பேசினாலும் கண் பார்வையில் அவங்க லிப்பில் இருக்குது. உங்களுக்கும் அவன் தண்டனைன்னு சொன்னதுமே புரிஞ்சிடுது. எதே ஆத்தி அப்படின்னு அப்படியே கையை வச்சு வாயை பொத்துறீங்க. அவனுக்கும் அதை பார்த்தது சிரிப்பு தான் வருது. அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டேன் உங்களை அப்படியே அப்படின்னு ஒரு ஐப்ரோஸ் லிஃப்ட் பண்ணி, என்னடி தண்டனையை நிறைவேற்றிடுவோமா அப்படிங்கிறாரு. பார்க்குறான். ஆத்தி நான் எதுவும் பேசலப்பா அப்படிங்கிறவர் வாயை பார்த்திக்கிறீங்க. ஆனால் அது அந்த பயம் இருக்கணும். இன்னொரு தடவை எவ்வளோவது பற்றி தேவையில்லாமல் என்கிட்ட பேசினேன், அப்புறம் நான் கொடுக்குற தண்டனையை தாங்க உதட்டில் வலு இல்லாமல் போயிடும், புரிஞ்சதா அப்படிங்கிறான். இல்லை இனிமேல் நான் எதுவும் பேச மாட்டேன், நீங்கள் முதல் தள்ளுங்க, என்னால் முடியல, நான் போகிறேன் அப்படின்னு நகர போகிறீங்க. அவனும் விடாமல் மறுபடியும் கைப்பிடிக்க, இப்போ என்ன தான் இவருக்கு பிரச்சனை அப்படிங்கிறாரு. பார்க்குறீங்க. இருடி நான் இன்னும் பேசியா முடிக்கல, அதுக்கெல்லாங்கடி ஓடுறதுலே இருக்க, என்ன அப்படின்னு பார்க்குறீங்க. பாரு எனக்கு அந்த ப்ராஜெக்ட் வேணாம், அதை நான் கேன்சல் பண்ண போகிறேன்,
ஸோ அப்படின்னு பார்க்குறான். நீங்கள் என்னடா அதுக்கு நான் பண்ணணுங்கிற மாதிரி பார்க்குறீங்க. ஏன்னா எங்கள் அப்பா உன்னை நம்பி என்னை நம்பி உன்னை இங்கே அனுப்பிச்சிருக்கிறார். ஸோ அவருக்கு நான் கரெக்டாக இருக்கணும்ல. உன்னை பார்த்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அது சரி மாமோ, குடிச்சிருக்கியலா என்ன? எதுக்கு இப்படி வளவலான்னு வளரிட்டு இருக்கிய? சரி அதான் சொல்லிப்பட்டியல்ல, கையை விடுங்க, நான் போகிறேன். தேவையில்லாமல் கண்டதையும் வளரிட்டு இருக்கிய. எதுக்கு இப்படிலாம் வளர்றியேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் ஒன்று, நீங்கள் பண்ணுறதெல்லாம் ரொம்ப தப்பு. இப்படிலாம் கிட்ட இன்னொரு தடவை நடந்துக்காதீங்க அப்படின்னு கொஞ்சமாக கோபப்படுற மாதிரி முகத்தெல்லாம் வந்து சீரியஸாக வச்சுட்டு பேச ட்ரை பண்ணுறீங்க. பட் உங்களுக்கு தான் அவன்கிட்ட அப்படி நடந்துக்கவே முடியல. உங்களை பார்க்க அவனுக்கு தான் சிரிப்பு தான் வருது. ஏதோ குட்டி பிள்ளை கை நீட்டி மிரட்டுற மாதிரி உனக்கு தோணுது. அவனும் அப்படியே என்னடி கோபம் மிரட்டுறியாக்கும். பார்த்தாலே காமெடியாக இருக்குது. சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு. எதை காமெடி பண்ணுறேன்னா? இவ ஏன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காவ? என்னால் முடியல. இவைய கோவத்தை கூட தாங்கிடலாம் போல இருக்கு. இப்படி இவர் பண்ணுறது என்னால் தாங்கிக்கவே முடியல. ஒரு பக்கம் மினியக்காக கூட சத்தியமணி வேறு கொடுத்துட்டேன். இன்னொரு பக்கம் இவர் வேறு என்னை போட்டு படுத்து எடுக்கிறாரு. மாமாவை எனக்கு அவ்வளோ பிடிக்கும். மாமாவாக வந்து இப்படி பேசும்போது மனசு வேறு ஒரு பக்கம் சாயுது. ஆனாலும் நான் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்கேனே, வாக்க தவறக்கூடாது. மாமாவோட வாழ்க்கை தானே முக்கியம். அவியலுக்கு என்னை எப்போவுமே பிடிக்காது தானே. திடீர்னு எதுக்கு மாமா இப்போல்லாம் வளரிட்டுருக்காரு? அவைகளுக்கே என்னை பிடிச்சாலும் இப்போ நான் அதெல்லாம் ஒத்துக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா மினி அக்கா சொன்ன மாதிரி அவிய வாழ்க்கையை எனக்கு எடுக்க தான் வந்திருக்கேன். அவிய நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் ஒதுங்கிக்கிறது தான் நல்லது. மாமா வைத்து எப்படி தான் விலகிறது? இப்படிலாம் பண்ணால் என்னால் எப்படி போக முடியும் அப்படின்னு நீங்கள் ஒரு பக்கம் அப்படியே முழிச்சிட்ருக்க. ஜிமினோ, ஹே என்னடி அப்படியே நிற்கிற? என்ன நீ சொன்ன? உன்னை விட்டு தள்ளி போகணுமா? முடியாது. என்ன பண்ணுவ? என்ன நினச்சிட்ருக்காம உன்னை அப்படி பார்க்கலாம்? நீ எனக்கு உன்னோட காதல், உன் அன்பு, பாசம் எல்லாம் எனக்கு மட்டும் தாண்டி. அதை எப்படி அவன் வந்து ஈஸியாக டேக் ஓவர் பண்ணலான்னு பார்க்கலாம். அந்த பரதேசி நாய் உன்னை பார்த்த பார்வை இருக்கே, எனக்கு நினைக்க ஆத்திரமாக வருது. எனக்கு எதுக்கடி நீ இவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு பார்க்குறீங்க. பார்க்கறதுக்கு எப்படி இருக்க தெரியுமா? அதான் அவன் அப்படி உன்னை உரிச்சு எடுக்கிற மாதிரி பார்த்தானா? அவன் எப்படி அப்படி பார்க்கலாம்? நீ முழுசாக எனக்கு மட்டும் தாண்டி சொந்தம். அவன் எப்படி அப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் மாதிரி புலம்பிகிட்டு இருக்கான் ஜிமின்களோ. ஐயோ மாமா போதும், எதுக்கு இப்படி கண்ணதையும் வளரிட்டுருக்கிய? முதல்ல என்னை விடுங்க, நான் போகணும். வர வர உங்கள் பேச்சை ஒன்றுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு நேரம் இப்படி பேசுகிறிய, ஒரு நேரம் அப்படி பேசுகிறிய, மாற்றி மாற்றி புலம்பிகிட்டு இருக்கிய. எனக்கு சுத்தமாக புரியல. அப்போல்லாம் எனக்கு கண்டாலே பிடிக்காதும்பிய. ஏன்னா ஒரு அத்தை பிள்ளையாக கூட என்னால் பார்க்க முடியல. அப்படி கூட உங்கள் மேலே பாசம் காட்ட முடியலன்னு என்னை மொத்தமாக வெறுத்திய. இப்போ என்னன்னா என்னையவே நினைக்கணும், என்னையவே இது பண்ணணுன்ட்டு புலம்புறிய. எனக்கு எது நினச்சோம்? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது மாமா. உங்களுக்கு என்ன தான் ஆச்சு? எதுக்கு இப்போல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு எனக்கு சுத்தமாக புரியல. இப்போ மட்டும் என் மேலே என்ன திடீர்னு பாசம் கரிசனம்? எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. நீங்கள் தான் என்னை பிடிக்கவே இல்லை, தள்ளி ஏறு, வாழ்க்கையை விட்டு போயிடு அப்படி இப்படின்னு பேசுனீங்க. இப்போ என்னடா அப்படியே உள்டாவா எல்லாத்தையும் பேசிகிட்ருக்கிய? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த மஞ்சள் கயிறுனால இந்த மேஜிக்கும் நடக்க போகிறதில்ல, வேஸ்ட்டு, வாழ்க்கையை பாருலாம் சொன்னியே. இப்போ என்னடானா அப்படியே இப்படி பேசிகிட்ருக்கிய. என்னதான் மாமா உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு வாய் பேசினாலும் மனசுக்குள்ளே இதோட இவர் என்னை வெறுத்துடணும். இதுக்கப்புறம் இவர் என் கிட்டே வரக்கூடாது. இவர் வர வர சரியில்லை. மினி அக்காவுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி தெரியுது. அவைய வாழ்க்கை நல்லா இருக்கணும். மாமாவுக்கு என் மேலே ஏதோ இறக்கம் வந்துருச்சு போல். இறக்கப்பட்டு தர வாழ்க்கையெல்லாம் எனக்கு தேவையே இல்லை. என்னை பிடிக்கலைங்கும் போது எதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை? ஒரு வேலை என்னவா இருக்கும்? சரி, இப்போ நம்ம பேசுகிற பேச்சில் இவரே வெறுத்து ஒதுக்கிடணும், அதுதான் சரி அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிட்டு, என்ன மாமா அவங்க பிரச்சனை? டைவர்ஸ் கொடுக்குற வரைக்கும் இவ கூட அப்படி இப்படி இருக்கலான்னு முடிவு எடுத்துட்டியெல்லாம் என்ன? ஆமாம், அனாதை கழுது தானே, கேட்க யார் இருக்கா அப்படின்னு நினச்சிட்டிங்களோ? நீங்கள் நினச்சதுலேயே ஒன்றும் தப்பு இல்லையா மாமோ? நீங்கள் நினைக்கிற மாதிரி இப்போது எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் பொண்டாட்டி தான் நான். அதனால் நீங்கள் இப்போ இது பண்ணாலும் அது தப்பு இல்லை. எனக்கு நீங்கள் விவாகரத்தை தர வரைக்கும் நீங்கள் எது வேணாலும் பண்ணலாம். அதனால் என்ன மாமோ இப்போ ஏன் நான் உங்களுக்கு வேணுமா? அதை சொல்லிட்டு போக வேண்டியதானே மாமோ? எனக்கு ஒன்றும் அதில் எந்த தயக்கமும் இல்லை மாமோ. என்ன உங்களுக்கு கொடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் கேட்டால் உயிரையே கொடுப்பா மாமோ.
இந்த உடம்பு ஏமாத்திரம். இதை கொடுக்க மாட்டேன்னா என்ன? இதுக்கு எதுக்கு மாமு என் மேலே அக்கறை இருக்கிற மாதிரி இப்படியெல்லாம் சுற்றி வளைச்சி பேசிகிட்டு இருக்கிய? எனக்கு புரிஞ்சு போச்சு மாமு. உங்களுக்கு விவாகரத்து வர வரைக்கும் என் உடம்பு தேவைப்படுது, அதுக்கு தானே. சரி மாமு, வாங்க இப்பயே போகலாம், என்னை எடுத்துக்கோங்க. எனக்கு ஒன்றும் அதில் எந்த ஆட்சேபனையும் இல்லை. வாங்க மாமு அப்படின்னு கூப்பிட்றீங்க. பிகாஸ் அவன் சுத்தமாக உங்களை வெறுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சே தான் அவனை கஷ்டப்படுத்துகிறோன்னு தெரிஞ்சு கஷ்டப்படுத்துறீங்க. ஜிமினோ அதெல்லாம் கேட்டு செம்ம கானில் உச்சபட்ச கோவத்தில் இருக்கான். ஏய் போதும் நிறுத்துடி அப்படிங்கிறான். நீங்கள் ஒரு நிமிஷம் அவன் சொன்னதுலேயே வாய்ந்து போய் அப்படியே அவனை பார்க்க, என்னடி நினச்சிட்ருக்க? என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது? ரேப்பிஸ்ட் மாதிரியா? இல்லை உடம்புக்கு அலையிற உமனைசர் மாதிரியே தெரியறானா? என்னை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது? உடம்புக்காக தான் அலையிறன்னு நினச்சிட்டுக்கோ. என்னென்ன பேசுகிற நீ? தம்மா தூண்டு இருந்துட்டு எத்தனை பெரிய வார்த்தையை அசால்ட்டாக என்னை பார்த்து சொல்கிற. அப்படி உன் உடம்பு தான் எனக்கு வேணும்னு நான் நினச்சிருந்தா நான் ஏன்டி இப்படிலாம் உன்கிட்ட பேசிகிட்டு இருக்க போகிறேன்? எப்போ நினச்சாலும் என்னால் உன்னை எடுத்துக்க முடியும்டி. ஏன் மாமு மாமு மாமுன்னு என் பின்னாடியே சுற்றுறியே. ஆனால் நான் ஊன்னு சொன்னால் நீ வந்து படுக்க மாட்டேன். என்னால் உன்னை அப்போ எடுத்துக்க முடியாதா? இல்லை ஊருக்கு எத்தனை டைம் வந்திருப்பேன். அப்போ நீயும் நானும் எத்தனை முறை தனியாக இருந்திருப்போம். அப்போல்லாம் ஒரு பார்வை, ஒரு சிங்கிள் பார்வை உன்னை தப்பாக பார்த்துருப்பேனாடி. என்னை பார்த்து நீ என்ன கேட்ட? உன் உடம்பு கலையிறவன்னு என்னை பார்த்து நினச்சிட்டியாடி நீ? உன்னை அப்படியாடி நான் பண்ணிகிட்ருக்கேன். நீயும் நானும் தனியாக இருக்க சமயங்கள் எத்தனையோ, அதில் நான் தொட்டதும் கரைஞ்சி போய் நீ நிற்கிறது எத்தனையோ டைம். அப்போல்லாம் கூட நான் ஒழுங்காக தாண்டி நடந்துகிட்ருந்தேன். எனக்கு அப்போல்லாம் எப்படியோ தெரியலடி. ஆனால் இப்போல்லாம் உன்னை பார்க்கும்போது எனக்கே தெரியல, ஏதோ உன்னை பார்க்கும் போதெல்லாம் உன்னை ரசிக்கணும்னு தோணுது, உன் கூடவே இருக்கணும்னு தோணுது. அதுக்கெல்லாம் பேர் நீ நினைக்கிற மாதிரி உன் உடம்பு களையிறதா கிடையாது. என் மனசு உன்னை தேடுது. என்னமோ இப்போல்லாம் என் மனசுக்குள்ளே நீ தான் இருக்க, உன் அருகாமை, என் பக்கத்தில் நீ இருக்க அப்படிங்கிற ஒரு விஷயமே போதும் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குது. நீ கூட இருக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குடி. அந்த ஒரே காரணத்துக்காகத்தான் நான் ஒட்டிக்கிட்டே இருக்கணும்னு தோணுது. நான் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தப்பாக ஏதோ தோணுது தான், ஒத்துக்கிறேன். ஆனால் உன்கிட்ட மீண்டும் நினைக்கிறதுலாம் தப்பா சரியா எனக்கு எதுவும் தெரில. ஆனால் எனக்கு அவன் கூட இருக்கணும், அதுதான் இப்போல்லாம். அப்படி பேசிக்கிட்டே அவன் ஷர்ட் பட்டனை ரிமூவ் பண்ண நீங்கள் அப்படியே அவன் பார்க்குறீங்க. பிகாஸ் அவன் செஸ்ஸில் அவன் அவங்கள கிஸ் பண்ணும்போது நீங்கள் அவனை தள்ள முடியாமல் உங்கள் கையை வச்சு அப்படியே நகத்தை முயற்சி பண்ணும்போது உங்கள் நகம்லாம் அவன் செஸ்ஸில் கீரையில் போட்டு வச்சுருக்கு. அதை அப்படியே பார்க்குறீங்க. ஐயோ மாமா வலிக்குதா அப்படின்னு அதை அப்படியே தொட்டு தடவை. இது வலிக்கலடி, ஆனால் இப்போ நீ பேசின பார்த்தியா, அதாண்டி இங்கே வலிக்குது அப்படின்னு ஹார்ட் கிட்டே தொட்டு காட்டுறான். மாமா அப்படின்னு அப்படியே பார்க்க அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து அப்படியே போயிடான். அவன் கண்ணில் டியர்ஸ் வருது. மொதல் தடவை பார்க்குறீங்க அவன் அழறான். அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அவன் அழறதை உங்களால் தாங்கிக்க முடியுமா? அப்படியே சரிஞ்சு உட்காந்து முட்டியை கட்டிட்டு அழுகிறீங்க. உங்களால் முடியல, கஷ்டமாக இருக்குது. என் மாமா நானே அழ வச்சுட்டேன். ஐயோ ஐயோ அப்படின்னு தலையில் அடிச்சுட்டு என்னால் அவரை விட்டு விலகவும் முடியல, ஒத்து இருக்கவும் முடியல. நான் கூட சேரணும்னு நினச்சப்பா என்னை விட்டு விலகி போனார். இப்போ நான் விலகணும்னு நினைக்கிறேன், சேரணும்னு நினைக்கிறாரு. என் வாழ்க்கை ஏன் இப்படி போகுது? எனக்கு மட்டும் ஏன் கடவுளை இப்படி விதியை எழுதுனேன்? என் மாமாவை நானே கஷ்டப்படுத்திகிட்ருக்கு அப்படின்னு அப்படியே அழுகிறீங்க உட்காந்து. அப்படியே நைட் ஆகுது. ஸோ ரொம்ப இருட்டி போக்குது. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே போய் ஜிமினோட ஒரு ஷர்ட் எடுத்து கையில் வச்சு இறுக்கிட்டு அப்படியே கட்டிப்பிடிச்சிட்டு தூங்குறீங்க. எங்கள் ஜிமினோ வந்து அப்படியே ஜேகே பக்கத்தில் படுக்க, ஜேகே மச்சான் என்னாச்சு அடிக்கிற மாதிரி பார்க்க, சாவடிச்சிடுவேன், செம்மகானில் இருக்கான், பேசாமல் மூட்டு போடு அடிக்கிறான். ஓகே ரைட் விடு அப்படின்ட்டு ஜேகே அமைதிப்படுத்துகிறேன். இங்கே ஜிமினுக்கு தூக்கமே இல்லை. அப்படியே புரண்டு படுத்துட்ருக்கான். கொஞ்ச நேரத்தில் ஜிமினை காணோம். ஜேகே முழிச்சு பார்க்கும்போது இங்கே தான் நான் எங்கே போனான்? டே என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்துச்சு, நைட்டு வாட்ச்மேன் வேலை பார்க்க வச்சிட்டிங்களாடா, எங்கே போனான் இவன் அப்படின்னு எல்லா பக்கமும் ஜேகே தேடுறான். காலையே காணும், ரெஸ்ட் ரூம்லேயும் காணும், பால்கனியும் காணும், மழையும் தெரியாச்சு, கீரையும் தெரியாச்சு. ஒரு வேளை மினி ரூமுக்கு சச்ச மச்சான் அவ்வளோ கேவலமான விஷயம்லாம் பண்ண மாட்டான். கற்பூரம் அடித்து சத்தியம் பண்ணலாம், அவன் அங்கே போயிருக்க மாட்டான். ஒரு வேளை தங்கச்சி ரூமுக்கு போயிட்டானோ, 300% போயிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு யோசிச்சுட்டு கதவை தட்டலாமா? இந்த மாதிரி நேரத்தில் போய் கதவை தட்டுறதா?
ஐயோ கொஞ்சம் விட்டா இவன் ஏபிசிடியெல்லாம் முடிச்சுட்டு அந்த புள்ள வயிற்று அனுப்பி விட்டுட்டு டிவோர்ஸ் கொடுத்தாலும் கொடுத்துருவான். கொஞ்சம் கூட தமிக்காதுக்க ஜேகே கதவை தட்டிட்டு அப்படின்னு மைண்டு சொல்ல டக்குன்னு கதவுல கை வைக்கிறான். பட் கதவு ஓப்பன் ஆக என்ன கதவு திறந்து கிடக்கு. மச்சான் உள்ளே போன வேகத்தில் கதவை கூட தப்பு பண்ணலையா அப்படின்னு யோசிச்சுட்டே மெதுவாக நீக்கா. பட் நீங்கள் தான் அப்படியே ஷர்ட்டை கட்டி பிடிச்சிட்டு தூங்கிட்டு இருக்க. அது சரி, தூக்கத்துக்குள்ளே அவன் ஷர்ட்டை கட்டி பிடிச்சிட்டு தூங்குது. ரெண்டும் லவ் பண்ணுறதுல ஒன்றுக்கு ஒன்று சலிச்சது இல்லைங்கிற மாதிரி லவ் பண்ணுது. ஆனால் வெளியே சொல்லத்தான் முடியல. இந்த கிறுக்கு பையன் தான் லவ் இருக்குங்கிறத ஒத்துக்க மாட்டேங்கிறானே. அதெல்லாம் சரி, இப்போ எங்கே போய் தொலைஞ்சான், ஆளை காணோம் அப்படின்னு ஜேகேவோ ஜிமினை தேடிக்கிட்ட இப்போ அப்படியே கீழே வரான். வந்து வேறு வழியில் எங்கே போனான்னு பார்ப்போம் அப்படின்னு இப்போ அவன் கார் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி வரான். இங்கே ஒரு நைட் கிளப்பில் உங்களை பார்த்துட்டு போனால அந்த அப்படியே வந்துட்டு உங்களை ஃபோட்டோவும் எடுத்துகிட்டு இருக்கான், உங்களுக்கே தெரில. ஸோ அவன் ஹே மச்சான் பார்த்தீங்களா அப்படின்னு அவனை ஒரு மாடல் வந்து அப்படியே அங்கேயும் இங்கேயும் தொட்டு தடவிட்டுருக்கா. ஸோ அவங்களுக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி செக்ஸ் சேட் தான் போயிட்டுருக்கு. ஹே யார் அந்த ஃபிகரு செம்மையாக இருக்குது, ஷேர் பண்ணிட்டியா மச்சான் எங்களுக்கெல்லாம் அப்படிங்கிற மாதிரி அவன்லாம் கேட்க, ஹே வச்சிடுவேன், இது நான் கட்டிக்க போகிறவன். எதை மச்சான் பார்க்கறதுக்கு குட்டி ஏதோ கிராமத்து ஃபிகர் மாதிரி இருக்குது, உனக்கு அவளுக்கும் சுத்தமாக செட் ஆகாதே, இதை எப்படா கரெக்ட் பண்ணா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்க, அதான் மச்சான் எனக்கு வேணும், பார்க்கறதுக்கு ஹோம்லியா செம்மையாக கியூட்டாக இருக்காளா பேபி டால், இவ செம்ம இன்னசென்ட்டா, எதுவுமே தெரியாது, இந்த மாதிரி செக்ஸுக்கு தான் இவளுங்களெல்லாம் யூஸ் பண்ணணும். பட் கொடுமை நடத்த இந்த மாதிரி ஹோம்லி ஃபிகர் தான் நமக்கு தேவை. இவ தான் என்ன தெரு பொறுக்கிட்டு நான் வீட்டுக்கு போனாலும் எதையும் கண்டுக்க மாட்டா, இன்னசென்ட்டா என்னை மட்டுமே கவனிச்சுக்குவா. செக்ஸில் ஏபிசிடி கூட தெரியாது. ஸோ எல்லாத்தையும் அவளுக்கு நான் சொல்லித் தருவேன். இது மாதிரி எல்லாம் கரைச்சி குடிச்சதெல்லாம் நமக்கு செட் ஆகாது. அந்த மாதிரி ஃபிகர் தான் நமக்கு ஓகே. ஸோ அதான் மச்சான் சீக்கிரமே கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணோம். அட பாடுறா மச்சான் உனக்கு கரெக்டான சொல்லு, இதே மாதிரி வேறு ஏதாவது ஃபிகர் எங்களுக்கும் செட் பண்ணி விடுறா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்க. எனக்கு கொடுப்பனை இருக்குது உங்களுக்கெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் மண்டையில் பொங்கி பாட்டிலால் இற ஓட்டிக்க அப்படின்ட்டு அவன் அப்படியே அந்த ரத்த வெள்ளத்தில் கீழே விழுக்கிறான். இதோட இந்த பாட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.